அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. நன்றி செலுத்துவாங்க. ஹalleluya நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துறமாண்டவரே. ஸ்ரீகதா வாசிகிதேவி நன்றி நன்றி செலுத்துறமாண்டவரே. ஹalleluya நன்றி ஆண்டவரே. அப்படி யாருக்காக படுக்கி பக்கத்துல மாட்டாத படுக்கி நம்ம என்ன ஜெபம் பண்ணோம் எழுதி நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி மட்டும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். இந்த நேரத்தை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுங்க. நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்யப்படுங்க. ஹalleluya நன்றி ஆண்டவரே. ஸ்ரீராம நமஸ்தே. ஹalleluya நன்றி. சோதரம் ஸ்ரீராம நமஸ்தே. ஹalleluya நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோமானவரே. ஸ்ரீகதா வாசிகிதேவி உம்மை துதிக்கிறோமானவரே. உம்மை போற்றுகிறோமானவரே. ஆண்டவரே எல்லா சலசலப்பையும் எடுத்து போடுமானவரே. ஒற்றுமை ஆவியோடு ஒருவரை பார்த்துக்கிறோமானவரே. இயேசுவா எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே புதிய காரியங்கள் செய்யுமானவரே. இயேசுவா நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலுமானவரே இந்த ஒரு வாரமான காலத்திலானவரே நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் எங்களை மகிழுமானவரே. என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எங்களை மகிழுமானவரே. எங்களை சுத்திகரிக்குமானவரே. ஒன்றுமானவரே பழைய காரியங்களானவரே நாங்கள் யோசிக்காதபடிக்கு இயேசுவா புதிய காரியங்கள் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை இயேசுவா எங்கள் மனசுல எங்கள் சுத்தில வையுமானவரே. மங்கி கொள்ளாதபடிக்கு எங்களை பிரகாசிக்க எங்களை பயன்படுத்துமானவரே.
நன்றி செலுத்துறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்
ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லா துக்கத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அபிஷேகத்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு எல்லா காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நன்றி தம்பியுடைய அப்படி நம்ம கையில் உயர்த்தி அதை நோக்கி பார்ப்போம். Save
சூப்பர் சூப்பர் அன்று பாருங்க அவர் தழும்புகளால நம்மளுக்கு என்ன பண்ணாரா? பக்கத்துல பாருங்க. ஓகே, தழும்புகளால நம்மளுக்கு என்ன பண்ணாரா? நம்ம சுத்தமா இருந்தாரா? எந்த கடவுள், எந்த மனிதர் தழும்புகளால சுத்தமாக்கிறாங்க? இந்த உலகத்துல கேட்கிறவங்க எந்த மனிதன், எந்த ஒரு தேவனா யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல கிடையாது, யாரையும் வந்து நம்ம சுற்றி காட்ட கிடையாது. உங்களுக்கு யாரு தழும்புகளால சரிங்களா சுத்தமாக்கிறாங்க? சொல்லுங்க, யாரு உங்களுக்கு? ஏசு தவிர வேற யாரு இல்ல? ஆண்டு உண்மைதான் தழுவுகளால சுத்தமாகிடுச்சு. எல்லா பாவத்தையும் எல்லா வருத்தத்தையும் ஆண்டவரே நீக்கி போட்டுட்டார். சரிங்களா? நம்ம தான் ஒண்ணு திரும்பி வந்து நம்ம அப்படியே பழைய வாழ்க்கையில போயிட்டு நம்ம அப்படியே புது வாழ்க்கையை நம்ம வந்து போயிட்டு நம்ம ரேஸ் பண்ணி ஜெயிக்காத பிசாசம் நம்ம தடுத்து கொண்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பழைய வாழ்க்கையே திரும்பி போவோம். செஞ்ச தப்பே திரும்பி செஞ்சுட்டு வந்துருக்கோம். செஞ்ச காரியத்தையே திரும்பி வந்து நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? செய்து கொண்டிருக்கோம். சரி, எந்த பழைய காரியத்தை யாரும் சொல்ல வேணாம், யாரையும் இந்த தப்பு பண்ண அப்படி சொல்ல வேணாம். யாரும் பழைய காரியத்தை திரும்பி செஞ்சு கொண்டே இருக்கீங்க. பழைய காரியத்தை திரும்பி செஞ்சு கொண்டே இருக்கும். நினைச்சீங்களா? மனசுக்குள்ளே நடந்து அவரே பண்ணீங்க. பழைய காலத்துல இருந்து சரிங்களா? இப்ப நம்ம ஜெபம் பழைய காலத்துல இருந்து ஆண்டவரே நீக்கி போடுங்க. புதிய காரியத்தில் நியூ பிகினிங்ஸ். I want to enter new beginnings. நான் வந்து புதிய காரியத்துக்கு நான் செல்லணும் ஆண்டவரே. பழைய காலத்தை நான் விட்டு புதிய காலத்துக்கு நான் செல்லணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைத்து நம்ம இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம இருக்கோம். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். சில பாடல்கள் நம்ம பாடுறோம். சில தழும்புகளால சுகமாக்கினே, வாக்கு கொடுத்தவரே, ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம். என்றும் வாழ்ந்தவரெல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்மளோட ஒரிஜினல் லைஃப் அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பழைய காலத்தையே நம்ம என்ன செய்யறோம்? ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கோம். பழைய காலத்தை வைத்து கையில வைத்து நம்ம என்ன பண்றோம்? செய்து கொண்டிருக்கோம். பழைய காலத்தை நம்ம என்ன செய்யறோம்? முந்திக் கொண்டிருக்கோம். பழைய காலத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஆசைப்படுறோம். சரிங்களா? புதிய காலத்துக்கு என்டர் பண்ணுறதுக்கு பிசாசு என்ன நம்ம செய்வோம்? பழைய காலம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டோட கூட இருந்தாருன்னா அந்த கண்கள் தோட்டப்படும். ஏன் நான் இந்த காலத்துல செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஆண்டோட நம்ம மனசுல நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யறோம்? அனுபவிச்சு ஆண்டவரை என் வாழ்க்கைக்கு நீங்க வாங்க, எனக்கு நீங்க வேணும் அப்படி சொல்றப்ப ஆண்டவரை உங்க வாழ்க்கையை என்டர் பண்றப்ப உங்க பழைய வாழ்க்கை இருக்குதுமா சுத்தமா இருக்கும். சரிங்களா? பழைய வாழ்க்கை எப்படி ஏதோ நான் இப்படி செய்தனா, சரிங்களா? அப்படி செய்தனா, இப்படி இருந்தனா அப்படின்னு இருக்குமா? ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க மெய்யான ஆண்டவரை ஒண்ணு ஏற்றுக்கொள்ளாத வசி என்ன வருமா? பழைய வாழ்க்கை உங்களுக்கு என்ன வரும்? இனிப்பா இருக்கும். சரிங்களா? உலகமான காரியங்கள் நிறைய பேருங்க உலகம் யாரையும் எதிர்த்து நம்ம குட்டி காட்டல. இன்னைக்கு இந்த வார்த்தை இல்லை, நான் திடீர்னு வார்த்தை வந்ததுன்னா ஆண்டு யாருக்கும் அந்த வார்த்தையை சொல்றாரு. சரிங்களா? நீங்க இங்கிருந்து புறப்படுற வார்த்தை எல்லாமே வந்து எனக்கு அவன் அங்கே எனக்கு குட்டிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறப்ப ஆண்டு என்ன செய்வாரு? அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு பழைய வாழ்க்கையை ரொம்ப பிடிச்சிருக்கு? பிடிக்குது. நான் திரும்பி அதே செய்ய கையில சொல்ல நீங்க பழைய வாழ்க்கை நீங்க என்ன வேணா செய்திருக்கலாம், சுத்தமான காரியங்கள் செய்திருக்கலாம், ஒன்றும் வந்து தேவையில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம், இந்த உலகத்துக்கு புறமான வாழ்க்கை காரியம் செய்திருக்கலாம், ஆண்டுக்கு புறமா சில காரியங்கள் செய்திருக்கலாம், புறமான ஆண்டுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்திருக்கலாம். தேவ ஜனமே நான் சொல்றேன், செய்திருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம். நீங்க இந்த நேரத்தில் ஒரு நிமிஷத்துல நீங்க நினைக்கலாம், நான் உபாசனா எடுக்கலையே, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவரே நீங்க அந்த ஒரு நிமிஷம், சரிங்களா? ஒரு நிமிஷம் முழு மனதோட வீட்டை ஃபுல் வீட்டை ஃபுல் முழு மனதோட சரிங்களா? நீங்க ஜெபம் பண்றப்போ அந்த ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் என்ன செய்வாரா? சூப்பரா நியூவா மாற்றுவாங்க. உங்களைய புதிய காரியத்துக்கு என்டர் பண்றதுக்கு ஆண்டவர் வழிகளை தருவார். சரிங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? புதிய காரியம் எத்தனை பேருக்கு வேணும்? கை தூக்கி இது மாதிரி கை தூக்குங்க. எத்தனை புதிய காரியம் வேணும்? புதிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என் குடும்பத்தில் புதிய கிருபை வேணும். புது காரியங்களை என் குடும்பத்துக்கு வேணும் சொல்றேன். எல்லாம் கை தூக்கி பார்ப்போம்.
இருந்துச்சுன்னா தப்பு செய்யுது. தப்பு வரப்போ நீங்க தப்பு செஞ்சிருக்கலாம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தப்பு பண்ணிருக்கலாம். இல்லை, நீங்கள் அதை பத்தி நினைக்காதபடிக்கு நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கணும். நிறைய வாழ்க்கைய நீக்கிவிடும், எனக்கு நீங்க வேணும், நீக்கிவிடும், எனக்கு நீங்க வேணும், இசப்பா எனக்கு நீங்க வேணும், இசப்பா எனக்கு நீங்க வேணும். பாருங்க லட்சிய பாருங்க, இப்போ காலையும் காலையும் பார்ப்போங்க, காலையும் காலையும் பார்ப்போம். என்ன செய்யறாங்க, அம்மா எனக்கு வேணுமா, அப்பா நீங்க வேணுமா சொல்லுவாங்க, ஸ்வீட்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டர் ஸ்வீட்டா பேசுங்க, ஆர்டர் உங்க வாழ்க்கை ஸ்வீட்டா மாற்றுவோம். சரிங்களா, ஜிலேபியா மாற்றுவோம். சரிங்களா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு நிமிஷம் ஜோம் கண்கள் எல்லாத்தையும் மூடுவாங்க. சரிங்களா, நீங்க சொந்தமா நீங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ஜோம் பண்றீங்க. எல்லா கண்களும் மூடி, சிறியோரும் சரி பெரியோரும் சரி, நீங்க என்னென்ன தப்புகள் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட கம்பேர் பண்ணுங்க, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட என்ன நல்ல பழைய வாழ்க்கையை மைண்ட்ல இருந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, 3 மணி நேரம் சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. தலுகளா சுகமாக்கினே செய்வவர் நீதானே செய்யா. நன்றி அவருக்கு தலுங்களால் இந்த ஜனங்களை நீங்க தூண்டுங்க, நீ சுத்திகரியமானவரை, நீ சப்பா இந்த நேரத்தில் ஆனவரை, இங்க இருக்கவங்க எல்லா மனசுலையும் ஆனவரை, சிந்தனையில் இருக்க எல்லா பழைய காரியங்கள் ஆனவரை இயேசு நாமத்தில் கம்பேர் பண்றேன். இயேசு நாமத்தில் எல்லாத்தையும் எடுத்து போடுமானவர், நீ சுத்திகரியமானவர். ஆனவரை, உங்க பிள்ளைகள் திரும்பி பழைய வாழ்க்கையை கை வைக்காதபடி நீங்க காத்து கொள்ளுமாறு இவர்களை நீங்க கைப்படும். எனவே இந்த நேரத்தில் விசுவாசமாக ஜெபிக்கிறேன். எல்லா வாழ்க்கையிலும் புது காரியத்தை நீங்க வாய்க்கப்பட செய்யும், புது எண்ணெயை நீங்க ஊற்றுவாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வாய்க்கப்பட செய்யும். இயேசுவின் நாமத்தில் நடப்பில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தூங்கி சரிங்களா, அதெல்லாம் சரிங்க. எத்தனை தூங்கி எத்தனை ஜோக் அடிக்கிறதுல ஜோமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணவே யூ ஆல்ரெடி ரிசீவ் த blessing. சரிங்களா, இன்னைக்கு முழு மனதோட நீ முழு மனதோட இன்னைக்கு அந்த வார்த்தை முழுதா இருக்கலாம். சரிங்களா, சாஷாவா இருக்கலாம், இல்லாட்டி அக்கா இருக்கலாம், இல்லாட்டி இருக்கலாம், முக்கியமா சைமன்கா இருக்கலாம், யாருக்குன்னா இந்த ஏரியால யாருக்குன்னா சிறிய கூட்டம் சொல்லிட்டு நினைக்காதீங்க. எங்க சிறிய கூட்டமா அந்த இடத்துல ஆண்டு வாசம் செய்வாங்க. சரிங்களா, அதுல கை தட்டுவாங்க. நெகேமியா பத்தி நம்ம பேச போறோம். நெகேமியா பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள்ல நெகேமியா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஓல்ட் ஸ்கூல் டைம்ல ரொம்ப தெரியும். இந்த பத்தி நெகேமியா பத்தி பழைய பேருக்கு ரொம்ப தெரியும். நெகேமியா பத்தி நெகேமியா என்ன பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். தெரியும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நெகேமியா என்ன பண்ணாரு? அம்மா யார் கேட்குறாங்க? நெகேமியா என்ன பண்ணாரு? ஓ அம்மா கேட்குறீங்க, என்ன பண்ணாரு? வசனம் சொல்றதா கேட்கல. ஓகே, நெகேமியா என்ன பண்ணாரு? ஜெருசலேமோட வால்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஜெருசலேமோட வால்ஸ் செவுருல அவர் வந்து என்ன செஞ்சாரா, கட்டினார். அந்த ஒரு கிருபியில ஜெருசலேமோட செவுரு அவர் கட்டினார். தேவனோட ஆலயத்தோட செவுரு ஜெருசலேமே அந்த ஆலயத்தோட செவுரு நெகேமியா கட்டினார். சரிங்களா, என்ன ஆயிடுச்சு ஜெருசலேமோட செவுருக்கு என்ன ஆயிடுச்சு? நல்லா தான் இருந்திருக்கும், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவருக்கு என்ன பண்ண சில காரியத்தினால ஜெருசலேமோட வால்ஸ் செவுர்கள் என்ன ஆயிடுச்சு, உடைக்கப்பட்டது. சரிங்களா, உடைக்கப்பட்டது. கதவுல வந்து எரிக்கப்பட்டது. சரிங்களா, எரிக்கப்பட்டது. என்ன பண்ணிட்டாங்க, அதை உடைத்து ஒரு வீணாவா ஆக்கிட்டாங்க அந்த செவுர்கள். சரிங்களா, இப்போ இந்த நேரத்தில் பாருங்க, முன்னே கதவு இருக்கு, முன்னைக்கு கதவு இருக்கு வச்சுக்கீங்களேன். அந்த கதவு உடனே எப்போ இருக்கும்? அழகா இருக்குமா? அழகா இருக்குமா? அழகா இருக்காது. உங்க வீட்டுக்கு உங்க கதவு இருக்கு, சில இடத்துல சண்டப்பட்ட கதவை குத்தி உடைச்சிருக்கும். அவங்க உடைச்சிருவீங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன வந்து நீங்க என்ன பண்றீங்க, திரும்பி அந்த கதவை என்ன பண்றீங்க, முயற்சி பண்ணி என்ன பண்றீங்க செல்ஃபி போட்டு வந்தீங்களா? என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? கொஞ்சம் பேசுவோம். என்ன பண்றீங்க? மாத்துவீங்க, இல்லாட்டி எலெக்ஷன் ஃபேப்ரிகேட் பண்ணுவீங்க. சரிங்களா, இல்லாட்டி பிளேவுட் வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்வோம், திரும்பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரீபில்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஆமா இல்லையா?
திரும்பி மாற்றுவோம். அப்படியே உடஞ்ச மாதிரி இருந்தால் அது நமக்கு இன்னும் பெருமை சொல்லுவாங்க, அது உடஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் உடஞ்சிரும். அப்படி இப்படியே படமுறை நிறைய இருக்கு, அது மனமுறை தெரியாது. சரிங்களா? இப்போ வாழ்க்கையில் பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நெகேமியா காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அன்பு கூர்ந்த ஒரு காரியம், அவங்க முன்னோர்கள் இருந்த இடம். நெகேமியா வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜெருசலேமோட செவர்கள் வந்து முன்னோர்கள் கட்டின ஒரு செவரா இருந்துதான். சரிங்களா? உங்களுக்கு தெரியாது, அந்த பேர் வந்து புது ஜனங்கள் இருக்கீங்க, நான் வந்து விளக்கி நான் போய் சொல்றேன். அந்த செவர்கள் வந்து யார் கட்டினா? முன்னோர்கள் கட்டினாங்க. சரிங்களா? நெகேமியாவோட முன்னோர்கள் கட்டினாங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னா நிறைய பாட்டி கூட்டா கட்டின ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் காதுக்கு வந்து என்ன ஆகுதா கேட்கப்படுது. இது மாதிரி வந்து அந்த செவரை வந்து என்ன செஞ்சாங்க, உடைத்துட்டாங்க. அந்த கதவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன செஞ்சாங்க, எரிச்சுட்டாங்க, வீணாக்கிட்டாங்க செவருகளை. அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப உள்ளத்துல கலங்கி போயிட்டாங்க. தேசியம் நான் வந்து எலிசா ஒரு வீடு நான் உடைக்கிறேன், வீடு நான் உடைக்கிறேன், யார் உடச்சாலே உங்களுக்கு தெரியல. என்ன ஆகும், நல்லா கட்டி நீங்க என்ன செய்வீங்க, நல்ல கோல்டு சில்வர் கதவு சரிங்களா, கை காத்தி சொல்லுவோம், கை காத்தியா அந்த சந்தன கட்டியா, சந்தன கட்டி நல்லா கதவுல போட்டு நல்லா வச்சிருக்கீங்க. உங்களுக்கும் தெரியும், யாரும் தெரியாத வந்து உங்க கதவு உடச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிங்களா? இல்லாட்டி உங்களுக்கு அப்பா வீடோ அம்மா வீடோ அப்படி இருக்கு, நீங்க இந்த சைடு இருக்கீங்க, இந்த சைடு இருக்கீங்க, அந்த தான் பார்த்தீங்கன்னா அம்மாவோட வீடோ இல்லை அப்பாவோட வீடோ வீடோ இருக்கு. அந்த வீடை யாரும் போய் உடைச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு கோவம் வரும், இல்லாட்டி என்ன ஆகும், வருத்தப்படுவீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ காசு போச்சே, இது போச்சே, எங்க அம்மா வீடு போச்சே, எங்க அம்மா அந்த கதவு கொண்டாங்க, எங்க அப்பா அந்த கதவு கொண்டாங்க, ஞாபகம் வச்சுட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, அதே மாதிரி தான் நெகேமியாவும் என்ன செய்ய ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரிங்களா? நெகேமியா 1 நம்ம எடுத்துக்கொள்ளுவாங்க, நெகேமியா 1 நம்ம எடுத்துக்கொள்ளுவாங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 1 சரிங்களா? நெகேமியா 1 நம்ம எடுத்துக்கொள்ளுவாங்க. இந்த வசனத்தை நம்ம சீக்கிரமா போயிருவோம். சரிங்களா? நெகேமியா 1 நம்ம எடுத்துக்கொள்ளுவாங்க. சீக்கிரமா போடுங்க முன்னுக்கு. நெகேமியா 1 நம்ம எடுத்துக்கொள்ளுவாங்க. நெகேமியா 1:2 நம்ம படிக்குமா? நெகேமியா 2 நம்ம படிப்போம். இந்த வார்த்தையை பாருங்கள், இந்த காரியத்தை படிக்கும்போது சரிங்களா? நெகேமியா 2:1-2 சரி படிங்க. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீதி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது. வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாக இருந்துதான். சரிங்களா? இது ஆல்ரெடி ஆன் ஃபயர். சரிங்களா? ஜெருசலேமோட வால்ஸ்ல மொத்தம் எத்தனை கதவுகள் இருந்துச்சு தெரியுங்களா? 10 கதவுகள் இருந்துச்சு. சரிங்களா? அந்த 10 கதவு இருந்துச்சு. அதெல்லாம் பைபிள் ஸ்டடில நம்ம பேச முடியும். சரிங்களா? 10 கதவுகள் இருந்துச்சு. சரிங்களா? அந்த 10 கதவுலையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் உடைத்து போட்டாங்க. சில கதவு வந்து எரிச்சு போட்டாங்க. சரிங்களா? அப்ப நெகேமியா கேட்கிறப்ப ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. சரிங்களா? வருத்தமா போச்சு. சரிங்களா? அவர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் படிக்கிற 4 வருஷம் நம்ம படிக்குமாங்க. 4 வருஷம் அவர் என்ன பண்ணாரு பாருங்க. 4 வருஷத்துல பாருங்க 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோக தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. நம்ம தேவன் யாரு? பயங்கரமான தேவன். சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு நான் சொன்னேன், ஒண்ணே கோபப்பட்டிருப்போம், 2வது நம்ம என்ன பண்ணிருப்போம், வருத்தப்பட்டிருப்போம். சரிங்களா? நெகேமியா எடுத்த கீழே அவர் என்ன பண்ணல, கோபப்படவே இல்லை. ஆனா அவர் முதல் காரியம் என்ன பண்றாரு, இந்த வசனம் நீங்க படிச்சிருப்பீங்க. முதல் காரியம் உடைக்கப்பட்டுச்சு, எரிக்கப்பட்டுச்சு கேட்டோன்னே முதல் காரியம் அவர் என்ன பண்ணாரு, நல்ல முதல் காரியம் அவர் என்ன பண்ணாரு, உட்கார்ந்து இவன் நீங்க படிச்சீங்க, உட்கார்ந்து என்ன பண்ணாரு, உட்கார்ந்து அழுது சில நாளா துக்கிட்டு. சரிங்களா? அவரால்
சரிங்களா? நெகேமியானால எங்கேயும் போக முடியாத ஒரு காரியமா இருந்தது. சரிங்களா? அந்த நேரத்துல அவரு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு காரியமா இருந்தனால அவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு விஷயம் அவர் பண்ணாரு. சரிங்களா? உபவாசம் அந்த காரியம் அது இல்ல, ஆனா முக்கியமான காரியம் ஒண்ணு அவர் பண்ணாரு. என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன பண்ணாரு? உபவாசம். ஓகே, உபவாசம். ஓகே, அதுக்கப்புறம் உபவாசம் பண்ணிட்டு ஓகே, அதுக்கப்புறம் வேற பரலோக தேவனே நோக்கி, அதுக்கப்புறம் ப்ரே பண்ணாரு. முதல் முக்கியமான காரியம், நீங்க உபவாசம் பண்ணி நீங்க பிளான் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால நீங்க என்ன வேணாலும் உபவாசம் பண்ணலாம், நீங்க யார் வேணாலும் பார்த்து எந்த பாஸ்டர் வேணாலும் பார்த்து நீங்க வார்த்தை கேட்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரோட சேர்ந்து நீங்க ஒரு கம்யூனிகேட் நீங்க வைக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்க காரியத்தை இதை வாய்க்க பண்ண செய்ய மாட்டார். சரிங்களா? நீங்க கேட்டதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்க காரியத்தை வாய்க்க பண்ண செய்வார். இந்த நேரத்தில் பாருங்க, அவர் எங்கேயும் போல எதுவும் செய்யல, உட்கார்ந்து உபவாசித்து அதுக்கப்புறம் என்ன பண்ண கதர்னார், அழுந்தாரு. சரிங்களா? இப்போ உங்க வாழ்க்கையை நான் கேட்கிறேன், நீங்க என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இந்த மாதிரி நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறோமா? இல்ல கூப்பிடுறோமா? இந்த மாதிரி நம்ம கூப்பிடுறோமா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கூப்பிடுறோமா இல்ல ஜெபம் பண்றோமா? நம்ம கஷ்ட நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம அப்படியே அழுது கொண்டு சில பேருக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் சொல்லிக் கொண்டு, இவனால தான் அப்படி ஆயிடுச்சு, இவனால தான் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்யறோம், அப்படியே நம்ம வந்து புரிஞ்சிக் கொண்டு இருக்க முடியும். அவரை நோக்கி அங்கே இதுக்கு ஏற்ற சொல்யூஷன் என்ன, இதுக்கு ஏற்ற வழி என்ன? உங்க குடும்பத்துல நிறைய சண்டைகள் வருதா, உங்க குடும்பத்துல நிறைய நஷ்டங்கள் வருதா, ஒண்ணு வந்து உங்க குடும்பத்துல வந்து நிறைய குழப்பங்கள் வருதா, நீங்க என்ன செய்யணும், ஒரு கிறிஸ்துவனா இருக்கிறப்ப, ஒரு கிறிஸ்துவனா at the same time ஆண்டவரை பத்தி அறிந்தவர்கள், இயேசுவை பத்தி அறிந்தவர்கள், நீங்க என்ன செய்யணும், உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி முதல்ல பாருங்க. புலம்பாதீங்க. புலம்பனா ஒரு முழங்க கூட்ட முடியாது, குறைக்குமோ முடியாது. புலம்பனா புலம்பிக்கொண்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம புலம்பல ஆண்டவர்கிட்ட எடுத்து கொடுக்கிறப்ப நம்ம அழுந்து பாஸ் பண்ணி உபவாசம் எடுத்து ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப ஆண்டவர் உங்க குடும்ப கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கிறவங்க வளர தேவனா இருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஒன்றும் அப்படியே பல ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஆண்டவர் தூக்கத்துக்கு ரெடியா இருக்காரு. எல்லாத்தையும் என்னையும் சேர்த்துலாம் சொல்றேன். ஆண்டவர் தூக்கத்துக்கு ரெடியா இருக்காரு. எல்லா சீக்கிரத்திலிருந்தும் என்ன செய்ய மீட்டு கொண்டு வர ஆண்டவர் ரெடியா இருக்காரு. நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கிறோமா? இப்போ ஒரு புதிய காலம் எப்பயுமே வந்து சீக்கிரம் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், சுக வேணும் சொல்றோம். அவங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன சொல்றோம், இப்போ புது சீசன் நியூ சீசன் என்ன செய்யணும், அந்த சீக்கிரம் காண போறோம் அப்படின்னு நோக்கம் பண்ணுங்க. ஆண்டு பெரிய சாட்சியை கொடுத்தாரு. ஆனா நீங்க முதல்ல அது கேட்கிறப்ப ஆண்டு கூட முதல்ல இருக்கணும். சரிங்களா? ஆண்டு கூட நீங்க நெருங்கினாங்க தான் ஆண்டு வாய்ப்பு பண்ண செய்வாங்க. சில காரியங்கள் இன்னைக்கு நெருங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நெருங்கிட்டு திங்கக்கிழமை போயிட்டு வேற எதாவது நெருங்கிட்டு தான் முடியுமா? முடியாது. சிம்பிள். இன்னைக்கு நம்ம நெருங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நெருங்கிட்டு மறுநாள் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வேற இடத்துல நெருங்கிட்டு இருக்கக்கூடாது. நேரம் என்ன செய்யணுமா, நீங்க படிக்கலாம் சில காரியங்கள் நீங்க ஒன்றும் ஆழமா படிக்கிறப்ப அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆண்டோட ராஜ்யத்துக்கு ஆண்டோட தேவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதை கொடுத்தாராம். உற்சாகமா முக்கியத்துவம் கொடுத்தாராம். சரிங்களா? ஆண்டுக்காக உற்சாகமா ஆகுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பக்கத்துல தட்டுங்க. எல்லாம் அப்படியே மாறி ஆகிட்டீங்க. ஆண்டுக்காக உற்சாகம் உற்சாகமா ஆகுங்க அப்படின்னு தட்டுங்க. அம்மா சாட்சி தட்டுங்க. உற்சாகமா ஆகும். ஆமா இல்லையா? சைவன் அப்படியே அம்மா தட்டு உற்சாகமா ஆகட்டும். அம்மா உற்சாகமா ஆகுமா அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? நீங்க வாழ்க்கை புரிய அதுக்கு தான் ஆலோசிக்க. சரிங்களா? முடியாத காரியம் தலைப்பு பாருங்க, இம்பாசிபிள் டு பாசிபிள். முடியாத காரியத்தை ஆண்டவர் முடிய வைப்பார். சரிங்களா? இம்பாசிபிள் டு பாசிபிள். சரிங்களா? இம்பாசிபிள் டு பாசிபிள். இப்போ உங்களால முடியாத காரியம் என்னென்ன இருக்கு, என்னென்ன காரியம் இருக்கு, நீங்க ஆண்டவர்கிட்ட நேமே எப்படி ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்கிறாரோ அந்த மாதிரி நீங்க கேளுங்க. ஆண்டவர் அது பாசிபிளா மாற்றுவார். முடிய தக்க தேவனா இருக்காரு. சரிங்களா? அது முடியப்பட்ட தேவனா இருக்காரு. நீங்க நம்புறீங்களா? விசுவாசமா இருக்கீங்களா? அதேதான். அவர் நேமையா உட்கார்ந்து ஆக்சுவலி எதுவுமே எடுக்கல. நீங்க நமக்கு எந்த ஒரு காரியமும் அவர் வந்து சரி இப்ப நம்ம என்ன போயிட்டு சிசிடிவி பார்ப்போமா அப்படின்னு நினைச்சாரா? தெரிஞ்ச வால் சிசிடிவி பார்ப்போம். இன்னொரு காரியம் யாராச்சும் கையில கூட்டி யாராச்சும் என்ன பண்ணுவோம் கேட்போம். கைக்கு கண்டிப்பா கைக்கு தெரியும். கைக்கு நம்ம எடுத்த என்ன செய்வோம், இப்ப ஒரு தட்சணை வந்துச்சுன்னா பட்டு கையை கொடுப்போம். ஆமாவா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி நீங்க யாருக்கு போன் அடிக்கல, சிசிடிவி பார்க்கல, எதுவும் செய்யல. அவன் என்ன பண்ணுவாரு, உட்காந்து என்ன பண்ணாரு, உட்காந்து தூங்கிட்டாரா?
உட்காந்து என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. யார்கிட்ட? யாரை நோக்கி கூப்பிட்டு? யாரை கூப்பிட்டாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிட்டாரு. That's why the thing, impossible thing going to possible. சரிங்களா? எந்த முடியாத காரியத்தை ஆண்டவர் முடிய வைத்தார். ஏன்னா நெகேமியா ஒரே காரியம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்? ஆமென். நீங்க சொல்ற காரியம் உண்மையா இருக்கும். ஆமென். சரிங்களா? நீ சொல்ற காரியம் வேற சொல்லுங்க. நீ சொல்ற காரியம் உண்மையா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு சொல்ற காரியம் உண்மையா இருக்கும். தேவ வாய்ஸ்ல சொல்றேன். இன்னைக்கு சொல்ற காரியம் உண்மையா இருக்கும். இல்ல don't ever do any vows. Alright? எந்த வாக்கியம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க. ஆண்டவர் சாதாரணமான ஒரு காரியம். அது என்னை பார்த்து யாராச்சும் கூட்டாளி பார்த்து நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அது வேற கணக்கு. என்னோட ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர் கிட்ட நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அது செய்யணும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்கு கொடுத்த தேவன் அவர் செய்து கொண்டிருக்காரு. But we are the one liar. பொய் சொல்லி கொண்டிருக்கோம். சரிங்களா? சரிங்களா? யாரு சிலி சாப்பிடுவாங்க அவங்க தான் வைக்கும். சரிங்களா? நீங்க வந்து பாருங்க வாக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிங்களா? யார் சிலி சாப்பிடுவாங்க அவங்க தான் வைக்கும். சிலி சாப்பிடாதுங்க வைக்காது. நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க செய்யணும். Even no, if no means no, yes means yes. ஆண்டவருக்கு நீங்க சொல்றீங்க நீங்க அந்த ஆண்டவரை ஆண்டவரை பாப்பேன் அப்படின்னு சொல்றோம். Speak second you after 12 பால்வன் முடிஞ்ச என்னாச்சு? அப்படியே காணிச்சு. அதுமே நெருங்க கூடாது. அதுமே நெருங்கவே கூடாது. நெகேமியா அதுமே இல்லை. ஏன் நெகேமியா அதுமே இல்லை? ஆண்டவர் அவர் கூட இருந்த வசி நெகேமியா அதுமே இல்லை. எப்படி நெகேமியா அவர் கூட நெகேமியா கூட ஆண்டவர் இருந்தாரு? ஏன்னா நெகேமியா ஆண்டவர் கூட இருந்த வசி நெகேமியா கூட ஆண்டவர் இந்த எப்படி சூப்பரா இருக்கு. ஏன்னா நீங்க ஆண்டவர் கூட இருந்ததா ஆண்டவர் கூட இருப்பாரு. ஆமாம் இல்லையா? கிறிஸ்து இருக்குதானே? கிறிஸ்து இருக்குதானே? யாரும் இருக்காங்க கிறிஸ்து இருக்காங்க. அங்கதான் காரியமே இருக்கு. பிளாட் டிப்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? கிறிஸ்து தான் நம்மளோட வாழ்க்கையை ஓடணும். ஆண்டவர் எப்பவுமே நம்ம கிறிஸ்து போட்டுட்டே இருக்குது. சரிங்களா? நம்ம ரெடியா இருக்குமா கிறிஸ்து வாங்குறதுக்கு? அதுதான் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே வந்து ஆண்டவர் முதல்ல எடுத்து வைக்கணும். சரி, நான் ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்றேன். நானும் வந்து நான் ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் சொல்லிட்டேன். நானும் என்னோட வைஃப் வந்து மேலே எங்கே கேமரா போனோம். அதே மச்சா மட்டும் தான் நேரம் மட்டும் போனோம். காசு நிறைய இருந்துச்சு. காசு நிறைய எழுதுது. சரிங்களா? மோட்டர் போச்சு ஜாலியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கல்யாணம் பண்ணி இங்கே வெளியே போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மோட்டர் வாங்கிட்டு ஆண்டு காசு சொல்லிட்டு சரிங்களா? ஆண்டுலாம் நீங்கள் இருங்க ஆண்டு காசு சொல்லிட்டாரு. சரிங்களா? வேறு நான் போனோம். போயிட்டு ஒரே ஒரு டவுன் எப்படி டவுன் நான் வந்து ரொம்ப சரியாக சாப்பிட வச்சு சாப்பிட்டு விட்டுருவோம். சாப்பாடு பார்த்தா வாய்ப்பு சரிங்களா? அதே மாதிரி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் எந்த சாப்பாடு முடியுமோ எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அது கேமரா நான் சொல்லாதீங்க. அப்போ நானும் வந்து நானும் என் வாழ்க்கை வந்து மேலே ஏற்றோம். நான் கொடுத்தது மேலே ஏற்றோம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ப ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கு போனப்ப இடம் கொஞ்சம் போனோம். அதே மாதிரி எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா என்னென்னமோ நடக்குது. போனப்ப நம்ம நல்லா போனால் கூட என்ன வந்து ஒரே ஒரு அடிச்சு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு பயம் வேறு. சரிங்களா? கூட இருந்துட்டாங்க. அப்போ பயந்து ஆளுகளே பாதுகாத்து கொள்ளுங்க. போகிறதுக்கு எதாவது ஆப்து கூடாது இதுக்கிட்டே ரொம்ப நினைச்சு மோட்டர் ஓட்டி பயந்துக்கிட்டே போகிறோம். அப்போ பயம் போயிடுச்சு. பயம் போனோட அதுக்கப்புறம் அதே சேம் டைம் கன்ஃபார்ம் பண்ணோம். அதிலே வீண் செலவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீண் செலவு செம்ம சிம்பிள் செம்ம சிம்பிள் என்ன இதுக்கெல்லாம் போக முடியா நீங்க அப்படி கேட்பீங்க. செம்ம சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஜபம் பாருங்க. எந்த ரீதியிலும் நீங்க டேட்டிங் போனாலும் சரி நீங்க எங்க போனாலும் சரி ஆண்டு வந்து ஆண்டு என்ன வைக்க சூப்பர் ஆண்டு வேணும். செம்ம ஸ்வீட் ஆகிடுங்களா? ஆண்டு சூப்பராக வேணும். சோப்பி சாப்பிட்டாமே நாங்கள் ஸ்வீட் ஆகிட்டு வேலை போயிட்டு சரிங்களா? அப்புறம் என்ன ஆண்டு சொன்னாங்க மீன் சார் வேணாண்டு நல்லா கரெக்டான ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க மேலே ஏறி போட்டுட்டு எண்ணெல்லாம் ஊற்றி நல்லா சாப்பிட்டு நல்லா சூப்பரான ஒரு கடை இப்போ நல்லா சாப்பிட்டு நல்லா அங்கே சுற்றிட்டு நல்லா வேறு இடத்துலாம் போன பாருங்க எனக்கு எவ்வளோ செலவு கணக்கு பண்ணி பார்த்தோம். எண்ணெயோடு சேர்த்து எல்லாமே 250 தான் வந்துச்சு. கேமரன் கை 250 தான் வந்துச்சு. சரிங்களா? நல்லா அந்த இதே ஸ்கோன் தான் சாப்பிட்டு கேமரா அதாவது ஸ்கோன் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸ்கோன் தான் சாப்பிட்டு 250 தான் வந்துச்சு. 250 தான் வந்துச்சு. பாருங்க ஆர்டர் பண்ணி வைக்கிறத நம்ம செலவுல ஆர்டர் சொல்றோம். அதே ஆசிரியர் கூட சொல்றத நம்ம உண்மையா சொல்ல போறீங்க. உண்மையா சொல்ல போறீங்க. அது ஆர்டர் வாங்கி செய்யுது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கை பிசினஸ் ஃப்ளாப் ஆகிட்டீங்களா? பிசினஸ் யார் செய்யுங்க ஃப்ளாப் ஆகிட்டீங்களா? ஆண்டுகிட்ட உங்க பிசினஸ் முன்ன வைங்க. நீங்க ஒரு பிசினஸ் செய்ய போற காலை எடுத்து வைக்கிறப்ப காலை எடுத்து வைக்கிற முன்னுக்கு யாரும் பிசினஸ்
தயவுசெய்து ஒரு ஸ்டிக்கா ஒரு சீரியஸா கேளுங்க. காலை எடுத்து வைக்கிறப்ப சரிங்களா, நீங்க போறீங்களோ இல்லையோ, உங்க ஹஸ்பண்ட் போறாங்களோ, யார் போறாங்களோ, அன்லெஸ் உங்க பேர் அங்க இருக்கு பாத்தீங்களா, நீங்க எடுத்து பிசினஸ் நீங்க என்ன செய்யுங்க, காலை எடுத்து வைக்கிறப்ப நீங்க டெய்லி you have to pray. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க vehicles, உங்க things, நீங்க என்ன செய்யறீங்களோ எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நெகேமியா எப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தாரு, அவர் ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவரே ஏதாச்சும் செய்யுங்க எனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டாரு. அதுல நீங்க கேட்கிறீங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கீங்களா, ஒன்னும் தொல்லையோட இருக்கீங்களா, அந்த தொல்லையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சூப்பரா பாத்துக்காரு. எத்தனை நம்புறீங்க? தொல்லை போகுது சொல்லுங்க. தொல்லைனா கடன் பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், தொல்லையா இருக்கு பாத்தீங்களா, அப்படியே ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. கடன் தொல்லை சரிங்களா. நான் கடனே வாங்க, வட்டியை வாங்க, காரணம் எப்படி வாங்குறீங்க, கேஷ் வாங்கினா 10% சரிங்களா. லோன்ல வாங்கினீங்கன்னா அது வந்து கிளாஸான ஒரு கடன் சரிங்களா, கிளாஸான ஒரு கடன் சரிங்களா. வட்டி வாங்குறது ஒரு ஆட்டை வாங்குறது அது அது வேற மாதிரி. இப்போ லோன்ல வாங்கிட்டீங்கன்னா அது வட்டி தான், அது வந்து அப்படியே கிளாஸா பம்பாவா அது ஒரு கடன் அது சரிங்களா. இப்போ வாங்க அந்த காரியத்தை எல்லாம் கட்டுறதுக்கு சரிங்களா, கட்டுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சரிங்களா. என் வாழ்க்கையில எப்படி ஒரு காரியத்துல ஆண்டவர் செய்தாரோ உங்க வாழ்க்கையில செய்வார். அதான் விசுவாசமா நான் சொல்றேன். என் வாழ்க்கையில செய்யலாம் ஆண்டவர் உங்களை சொல்ல மாட்டேன். என்னை வீடாக வைத்திருக்காருன்னா ஆண்டோட கிருபை சரிங்களா, ஆண்டோட கிருபை, ஆண்டோட பர்பஸ். ஒரு நீங்க வந்திருக்கீங்க, ஒரு காரியத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க சும்மா வர கிடையாது, யாரும் இன்வைட் பண்ணி நீங்க வர கிடையாது. இயேசு நேசம் பேரு நேசம் இருக்கு சரிங்களா. இந்த சர்ச்சுக்கு நீங்க ஒரு நேசமா நீங்க மாறணும் சரிங்களா. ஆண்டு வந்து இந்த சபைக்கு கூட்டு வந்திருக்காருன்னா ஏதோ சும்மா ஒரு காரியம் சரிங்களா. மற்ற ஏதோ சும்மா காரியம் அவரு கூப்பிட்டா நீங்க வர கிடையாது, ஆண்டு அவரை வைத்து நீங்க கூப்பிட்டு சரிங்களா. ஆண்டு ஏதோ பெரிய காரியம் செய்யறாரு. சாசா எங்க உள்ளவங்க இங்க வந்திருக்காங்க, ஆண்டு சித்தம் சரிங்களா. கனிவழி ஆண்டி இப்படி இருந்தாங்க, இப்ப இங்க இருக்காங்க, அது ஆண்டோட சுத்தம். சுந்தர ஆண்டி அவங்களுக்கு தெரியாது, ஆண்டோட கூட்டத்தை வச்சிருக்காங்க, அது ஆண்டோட சுத்தம் சரிங்களா. எல்லாம் வந்து ஆண்டோட சுத்தம். இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு சரிங்களா. இந்த வார்த்தை பாருங்க, impossible to possible, முடியாத காரியங்களை ஆண்டவர் முடிய வைக்கிற தேவனா சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன காரியம் முடியாம இருக்கோ ஆண்டவர் சொல்லுங்க. இப்ப நீங்க பிரச்சனை கேட்டுட்டு ஷேரிங் கேட்டுட்டு நீங்க வந்து சொல்ல ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்பேன், இப்ப இந்த தலைப்பு நான் கேட்டேன், என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க சரிங்க. சொல்லுவீங்களா? என்னென்ன காரியங்கள் சிபி பிபி எல்லாம் இருக்கும், மண்டை வலி, கொண்டை வலி, தலைவலி, முட்டி வலி எல்லாம் இருக்கா, ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் சரிங்களா. 4வது வசனம் என்ன சொல்றோம் ஓகேங்களா, மேத்யூ சரிங்களா. இது ஒரு கீ வசனம் சரிங்களா, கீ வசனம். இந்த சர்வருக்கு கீ வசனம் சரிங்களா, கீ வசனம் சரிங்களா. மேத்யூ 19:26 எடுத்து கொடுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நம்ம வாழ்க்கையில மேத்யூ 19:26 என்ன சொல்லுகிறாரு சரிங்க. படிக்கிறீங்க படிங்க, தமிழ் தெரியுங்க, ஸ்கிரீனை பார்த்து படிக்கலாம், சீக்கிரம் நம்ம போயிடணும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். வசனம் பாத்தீங்களா, தேவனால கூடும். மனுஷனால எந்த காரியம் கூடாம இருக்கோ தேவனால கூடும். வசனம் என்ன போட்டுருக்கு, but Jesus looked at them and said, with people is possible, but with God all things are possible. Impossible to the possible. சரி, ஆண்டவர் முடியாத காரியங்களை முடிய வைப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த நேரத்திலும் நம்ம என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், மனிதனை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எல்லா கஷ்டத்திலும் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வழி வந்துச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், இங்குள்ள பாஸ்டர் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆமாங்க இல்லையா, இங்குள்ள பாஸ்டர் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை எடுத்து உங்களுக்கு கஷ்டம் வந்தா அவங்க யாரை எதிர்பார்க்கிறோம், பாஸ்டர் எதிர்பார்க்கிறோம். பாஸ்டர் வி நீட் பாஸ்டர், பட் உங்க பர்சனல் லைஃப்ல யார் உங்களுக்கு நீட்ஸ், உங்களுக்கு யார் தேவை, ஆண்டவரே ஐயா சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவை. அதனால ஆண்டவர் சொல்றார், மனிதனால முடியாத காரியம் என்னால முடியும். ஆண்டவரே நம்ம இயேசு சொல்கிறார் சரிங்களா. மேத்யூ 19:26 ஆண்டவர் சொல்றார், மனிதனால முடியாத காரியங்கள் என்னால முடியும் சொல்றார். அதே மாதிரி நெகேமியா வாழ்க்கையிலோ மனிதனால எந்த காரியம்
செய்தாரா? அப்படி இல்லை. ஆண்டவர் என்னதான் செய்வாரு? யார் மூலியமாவும் உங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் வாய்க்கப்பட செய்வார். சரிங்களா? யார் மூலியமாவும் சரிங்களா? சரியா? யார் மூலியமாவும் வாழ்க்கையை நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல, ஆண்டவர் உங்க காரியத்தை வாய்க்கப்பட செய்வார். சரிங்களா? அப்படியே எலிஜா, நீங்க எதுக்கு ஜோமேட்டோ உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும். சரிங்க, இந்த நேரத்தில் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்கப்பட செய்வார். சரிங்களா? மனிதனால முடியாத காரியம். மனிதன் நீ பாரு, மனிதன் உன்னை என்ன வேணாலும் சொல்லுவான், உன்னை என்ன வேணாலும் செய்வான், என்ன சோகா இருக்க என்ன வேணாலும் செய்வான். ஆனா ஆண்டவர் உன்னை சூப்பரா மாத்தப்பாரு. சரிங்களா? இந்த நேரத்துல ஆண்டவருக்கு வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்துக் கொண்டு மட்டும் இல்லாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆக்ஷனுக்குள்ள வாங்க. ஆண்டவரே நீங்க வார்த்தை கொடுத்தீங்களா? ஆண்டவரே உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அது எப்போ செய்யணும்? தெரிய வேணும். எப்ப அந்த கரெக்ட் டைம் ஆண்டவருக்கு வழி எடுத்துற ஆண்டு கரெக்டா உங்க சிந்தனையில உங்க மிதிக்கு வந்து எழுதி வைப்பாரு. சரிங்களா? சோ பாருங்க, நீங்க உட்கார்ந்து அப்படியே மூவிங் அப்படியே வளர்ந்து கொண்டு உபவாசம் கொண்டு அழுது கொண்டு அப்படியே உட்கார்ந்து என்ன செஞ்சு அப்படியே என்னோட முன்னோர்களோட காரியங்கள் எல்லாம் உடந்து போட்டாங்க. என்ன நான் செய்து உட்கார்ந்து அந்த காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரா? 11 வசனத்தை அப்படின்னா 14 வசனத்தை நீங்க படிக்குமாங்க. அதே நீங்க 1:11 படிக்குமாங்க. 11 வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். பாருங்க, நீங்க என்ன பண்ணா ராஜாக்கு பான பாத்திர கப்பேல என்ன தெரியுமா? வைன் எடுத்து கொடுத்தா வராது. எல்லாம் மிக்சிங்லாம் பண்ணி நம்ம வாழ்க்கை கம்பம் பார்த்துல மிக்சிங்லாம் பண்ணி கரெக்டான ஒரு மிக்சிங்க அவருக்கு என்ன கொடுத்தா ராஜாக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு ஆள் இருக்கு. சரிங்களா? வைன் ஊற்றி கொடுக்குற ஒரு ஆள். சரிங்களா? வைன் தமிழ் என்ன சொல்லுவாங்க? திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்குறாரு. சரிங்களா? எப்படியா ராஜா கையில் ஏறிக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து ராஜாக்கு வந்து ரொம்ப பயம். என்ன பயம்? எப்போ தெரியுவாங்க அப்படி பயம், சாவடிச்சவங்க பயம். ஸோ நீங்க என்ன பார்த்தா அவர் குளிக்கிற மணிக்கு என்ன பண்ணுவாரு? ராஜா குளிக்கிற மணிக்கு நேமி என்ன பண்ணுவாரு? டெஸ்ட் பண்ணுவாரு. வைன் ஏற்றிட்டு தான் ராஜா கொடுக்குறாரு. சரிங்களா? இவர் மட்டையை போட்ட வச்சுக்க ராஜா ஓகே போப்போம் என்ன செஞ்சவரு? ஓகே இது என்னமோ நடந்துச்சு, நல்லாவே நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு. அதுதான் நேமியோட கப்பே. என்ன பண்ணுவாரு? ராஜா வந்து வைன் குடிக்கிற மணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் நேமியோட வேலையா இருக்கும். சரிங்களா? ஒரு ராஜாக்கு. சரிங்களா? அந்த நேரத்துல இவரு ராஜாக்கு வந்து வைனை ஊற்றி கொடுக்குறப்ப ரொம்ப இருந்து அழுது கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாரு. ஆனா யாருக்கிட்டையும் அவர் சொல்ல கிடையாது, எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு இது தேவைன்னு சொல்ல கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து வழி செய்கிறவர். சரிங்களா? வழியை செய்கிறவர். சரிங்களா? வழி செய்கிறவர். எப்படி போனோம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் வழி செய்கிறவர். சரிங்களா? நேமியா வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத வாழ்க்கையில பாரு, யாருக்கும் தெரியாத கதையை ராஜா கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார் பாத்தீங்கன்னா, சரிங்களா? ரெண்டாவது வருஷம் நம்ம போவோம். சரிங்களா? அந்த நேரத்தில் பாருங்க, 2வது வசனம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். மனதின் துக்கம் ஒழிய வேற எதுவுமே இல்லையே அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அப்படியே உடைந்து போய் எப்படி ஆயிடுச்சு, உடைந்து போய் அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே உடைந்து கொண்டிருக்க நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? ராஜா கிட்ட சில காரியங்களை கேட்க வைத்தார். சரிங்களா? நேமியா முதல்ல என்ன பண்ணாரு? ப்ரே பண்ணாரு. சரிங்களா? ப்ரே பண்ணி முடிச்சுட்டு என்ன வச்சு அவருக்கு வேலை வந்தது. வேலை வந்த நேரம் என்ன ஆயிடுச்சு? அவர் வந்து ராஜாவை பார்க்கறப்ப அவர் வந்து ரொம்ப சேடாக, ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் அப்படியே இருந்தார். ராஜா இருந்துப்பான், என்ன அவன் மாதிரி இருக்கான வைன் கலந்து விட்டானா, இது குளிக்கலாமா வேணுமா? அப்புறம் ஒரு இது கேட்கிறாரு. கேட்கிறாரு, ஏன் ரொம்ப துக்கமா இருக்க? சேஃப்டா வந்து கேட்கிறாரு, நீங்க இருக்க மாட்டீங்க, ஒன்னே ஒரு மனசுல ஒரு கவலையா இருக்கு. பாருங்க, ஆண்டு பாருங்க, நீங்க நினைக்க முடியாத ஒரு காரியங்கள், கிடைக்க முடியாத காரியங்களை எப்படி வேணாலும் செய்யணும். சரிங்களா? பாருங்க, ராஜாக்கு தேவையில்லை நீங்க எப்படின்னா எனக்கு என்ன
இப்ப வேலை செய்யற இடத்துல நீ கவலையா இருந்தீங்கன்னா போஸ் வந்து கேட்பாரா, எலிஜா நீ ஏன் சேடா இருக்க, கவலையா இருக்க, வீட்டுக்கு போறியா கேட்பாரா? கேட்க கூடாது. வேலையை வாங்கிட்டு இப்படி பிரிச்சுட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க வழிய இப்படி கேட்க மாட்டாரு. அது சீரழிஞ்ச கொடுப்பாரு. சரிங்களா? இவர் ராஜாவையே கேட்க வைத்திருக்காரு ஆண்டவர். நீங்க ரொம்ப அப்படியே சேட்டா உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்குன்னா ஏன்னா அவரோட வாயினை சர்வ் பண்றப்ப ரொம்ப சேட்டா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1 Peter 5:7 என்ன கொடுத்திருக்காரு, உங்களோட கவலைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. He cares for you. ஆண்டவர் மேல அக்கறையா இருக்காரு. சரிங்களா? எந்த ஆண்டவர் அப்படி சொன்னது? 1 Peter 5:7. சரி, அந்த வசனத்துல பாருங்க. 1 Peter 5:7 என்ன போட்டிருக்கு, நீங்க உங்க கவலைகளை உங்க பாரங்களை, சரிங்களா, உங்க சீக்கிரமா இருக்கலாம், உன்னதனால இருக்கலாம், உங்க பாரத்தை நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்யாரு? He cares for you. என்ன போட்டிருக்கு தமிழ்ல படிங்க, கடைசி வசனம் மட்டும், கடைசி மட்டும். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நெகேமியா என்ன பண்ணாரு? அவர் கவலைப்படுறப்ப அவர் என்ன பண்ணாரு? போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, உபவாசம் பண்ணி அழுந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாரு. அதே சேம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? He cares on Nehemiah. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நெகேமியா மேல ஒரு அக்கறைப்பட்டாரு. என் மகன் கதறானே, என் மகன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கானே, என்ன காரியம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ராஜா மூலியமா கேட்க வைத்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நீங்க கதறத, நீங்க ஆண்டவரை ப்ரே பண்றப்ப ஆண்டவர் யார் மூலியமாவும் சரி உங்களை ஆதரவுப்படுத்த தேவனா இருக்கார். சரிங்களா? சரிங்களா? ஏதோ ஒரு காரியத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கார். நீங்க ஆசீர்வாதமா மாறுறீங்கன்னா அது தேவனால மட்டும்தான். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரிங்களா? இந்த நேரத்துல நீங்க கிறிஸ்து வாழ்க்கையில இருக்கப்ப நீங்க ஏசப்பா நம்புறப்ப, ஏசப்பா நம்பி நீங்க கேட்கிறப்ப, அவர் மட்டும் நீங்க தொழுகிறப்ப ஆசீர்வாதம் வருதுன்னா அது அவரால் மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு சீக்கிரம் இல்லாம நீங்க இப்படி உயிரா இருக்கீங்கன்னா அது அவரால் மட்டும்தான். சரிங்களா? இப்ப பாருங்க, நேற்று நாள்ல காலையில ஒரு செய்தி படிச்சேன். சும்மா ஒரு சேவை ஆயிடுச்சு. நல்லா வேலை செய்யுது. சரி, நல்லா வேலை செய்யறவரு ஒரு செய்தி பார்த்துருக்கீங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் ஒய்ஃப் இல்ல போல, ஒய்ஃப் அதுல எழுந்துச்சு, இல்லதான் எழுந்துச்சு. நல்லா ஆயில் அண்ட் கேஸ் வேலை, ஆயில் அண்ட் கேஸ் சம்பளம் சம்பளம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரா, அவருக்கு யாரும் கேஸ் பண்ணல, யாரும் அவரை கேட்கல. அவர் எப்படி இருக்காரு அப்படி கேட்குது. கஷ்ட நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு 2 அழகான பிள்ளைங்க, பொங்கல் பிள்ளைங்க, அழகான என்ன பண்ணிட்டாரு? மருந்து அந்த 2 பிள்ளைங்க கொடுத்துட்டு சாவடிச்சுட்டு இவரு செத்துக்கிட்டாரு. பாருங்க, இந்த உலகத்துல எப்படி வஞ்சது கொண்டிருக்காங்க. சரிங்களா? 2 பிள்ளைங்க மருந்து கொடுத்துட்டு அவரோட பயணத்தை படிக்கிறப்ப அவர் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வேலை செய்யறாரு. சொன்னா ஆயில் அண்ட் கேஸ் வேலை செய்யறாரு. அசம்பவம் நல்லா இருந்திருக்கும். என்ன ஆச்சு தெரியல, அது என்ன பமையெல்லாம் போட்டு நல்லா வேலை செய்ய என்னாச்சு இப்படி இப்படி. ஆனால் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பொங்கல் பிள்ளைங்க, 2 பொங்கல் பிள்ளைங்க அழகா இருக்கு, நல்லா சூப்பராக அழகா இருக்கு. மருந்து குடிச்சிட்டு இறந்து போச்சு. பிள்ளைங்க இறந்து போயிட்டோட இவர் என்ன பண்ணாரு? இவரும் மருந்து சாப்பிட்டு இவரை இறந்துட்டாரு. சரிங்களா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் உலகம் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை வாங்கணும். எவ்வளோ தப்பு பண்ணணும், எவ்வளோ ஆண்டவர் துன்படுத்தினாலும் நம்ம உயிரை உட்காந்துருக்கோம். மன திரும்புதுன்னா நம்மளுக்கு சாபம் வரும், நம்மளுக்கு என்ன வரும்? என்ன வரும்? வியாதி வரும். நம்மளுக்கு வியாதிக்கு மேல ஆபத்து வந்து செய்யும். சரிங்களா? ஆண்டவர் துன்பப்படுத்தக்கூடாது. நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சேடா ஒரு ஆண்டவர் நம்ம சேடா பண்ண நம்ம எவ்வளவு பெரிய பாவியை நம்ம இருக்கோம். சரிங்களா? அவருக்கு ஏற்றவே நம்ம நடக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு, நமக்கு உயிரா இருக்குன்னா ஆண்டவர் ஆராதிக்கணும். சரிங்களா? எந்த நேரம் ஆண்டவர் ஆராதிக்கணும். எப்படியோ யாரையாவது எப்படி செஞ்சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம உயிரா உட்காந்து ஆண்டோட வாழ்க்கைக்கணும்னா ஆண்டோட கிருபை நம்ம சரிங்களா? எல்லாம் கையில ஹல்லேலூயா சொல்லுவாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு காரியம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாரு? முதல் பாயிண்ட், he prayed and depend on God. ஆண்டவர் மேல என்னது? சார்ந்து இருந்தார். முதல் பாயிண்ட், ஆண்டவர் மேல சார்ந்து இருந்தார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கலாம், இந்த நபர் பண்ண மாதிரி மருத்துவ அந்த மாதிரி என்ன சண்டை போட்டுருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம் நெகேமியா. ஆனா அவர் நெகேமியா என்ன பண்ணாரு? நெகேமியா என்ன பண்ணாரு? ப்ரே பண்ணாரு. சரிங்களா? சரி, நெகேமியா என்ன பண்ணாரு? ஆண்டவரை நோக்கி ப்ரே பண்ணாரு. அவர் வேற எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் கிட்ட இருந்து எனக்கு சில
சில வார்த்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணாரு, ப்ரே பண்ணாங்க. சரிங்களா? அதுதான் பாருங்க, நெகேமியா 2:2-10 நம்ம படிப்போமாங்க. 2-10 4 வசனம் நம்ம படிப்போமாங்க. எப்படி ஆண்டவர் வந்து எப்படி நெகேமியாக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெகேமியாக்கு என்ன எப்படி முதல்ல எப்படி ஆயத்தம் பண்ணாரு ஆண்டவர்? ராஜா மூலியமா உனக்கு என்ன காரியம் இருக்கு நீ என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு நெகேமியா கிட்ட ராஜா கேட்டாராம். கேட்கிறப்ப நெகேமியா இந்த வசனத்துல சொல்றாங்க. சரி படிக்க போவோம். 2வது வசனம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும். சொன்னீங்களா? நெகேமியாவோட முன்னோரோட கல்லறை இருக்கிற இடம் அந்த இடம். சரிங்களா? அது நம்ம வீடு மேலே இருக்கிற இடம் பாழா போயிட்டு அப்படின்னு 4 வசனம் நம்ம படிப்போமாங்க. அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராது இருப்பது எப்படி என்று கேட்டாச்சுங்களா? உங்க வாழ்க்கையில இப்ப வந்து பாருங்க, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்க முகத்துல சிரிப்பு இல்லாம இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை ஒரு சந்தோஷமான ஒரு காரியமா மாற்றி போடுவார். என் குடும்பத்தையும் செய்தார். சரிங்களா? என் குடும்பத்தையும் செய்தார், ரோசி குடும்பத்தையும் செய்தார். அவர் என் குடும்பத்தை செய்த ஆண்டவர் உங்க குடும்பத்தை செய்ய தயாரா இருக்கார். சரிங்களா? நீங்க முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை சார்ந்து மனுஷனை சார்ந்து இல்லாதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து நீங்க இருக்கணும். எப்படி மத்தேயு 19:26 சொன்ன மாதிரி மனிதனால முடியாத காரியம் ஆண்டவரால முடியும். சரிங்களா? ஆண்டவரால முடியும். சரிங்களா? எத்தனை நம்பருக்கு ஆண்டவரால முடியுமா? முடியாது. நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால முடியும். சரிங்களா? நீங்க வெட்கப்பட்டு போனாலும் சரி, நீங்க தாழ்ந்து போனாலும் சரி, நீங்க பிச்சைக்காரனாலும் சரி, நீங்க அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட. எப்படி நேரா கூப்பிட்டாரு, அழுந்து உபாசித்து எப்படி கூப்பிட்டாரு? எத்தனை நாள், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. பைபிள் எத்தனை நாள், எத்தனை நாள் அவர் உபாசித்து அழுந்து புலம்பி இருக்காரு. புலம்பி ஆண்டவரை புலம்பி இருக்காரு. இந்த மாதிரி அமைச்சாண்டவே ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சூப்பரா ஒரு பதில் கொடுத்தாரு. அவர் நினைச்சே பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும், அதிசயமா இருந்திருக்கும். சரிங்களா? ஆண்டவர் எப்படி பதிலா நெகேமியா கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை கேட்கிறோமோ, பொறுமையா உட்கார்ந்து ஆண்டவர் கேட்கிறோமோ, ஆண்டவர் பதில உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு. சரிங்களா? அவன் சொல்லுவாங்க ஹல்லேலூயா. சரி, 4வது வசனம் என்ன போட்டுருக்கு? 4வது வசனம் படிப்பாங்க. 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். என்ன என்றார்? அப்புறம் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பாருங்க, அந்த நேரத்திலே வழி ஆயத்தம் பண்ணி வருது. அந்த நேரத்திலே அவர் என்ன யார் டிபெண்ட் பண்றாரு? ராஜா அவரை டிபெண்டே பண்ணல. கி நேம் டிபெண்ட் ஆன் தி கிங்ஸ். ராஜா டிபெண்ட் பண்ணல. யார் டிபெண்ட் பண்ணாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும் வழி வந்துருச்சு. வழி வந்துருச்சு. ராஜா கேட்கிற உனக்கு என்ன ரிக்வெஸ்ட் நீ சொல்லு. சரிங்களா? நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவர் அந்த நேரத்துல ஆண்டவர் நின்ன வைத்து தான் சில காரியங்களை ரிக்வெஸ்ட ராஜா கிட்ட சொல்றாரு நெகேமியா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் வந்தா சொன்னா பாத்தீங்களா, என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவர் முதல்ல நின்ன வைங்க. சரிங்களா? நீங்க ஹாஸ்பிடல் போறீங்களா, நாளைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தா இன்னைக்கே நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதுவரை நான் ஹாஸ்பிடல் போறேன், எனக்கு நல்ல விசா கிடைக்கணும், அதுவரை எனக்கு எந்த ஒரு பேங்க் விசா கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நின்ன வைங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நின்ன வைங்க. எங்க வாழ்க்கையில தெரியுமா, நாங்க எப்ப எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, காடி ஏற்கனவே லாங் ஜர்னி போனாலே என்ன செய்வோம்? முதல் ஒரு ப்ரே பண்ணுவோம். ஏன் தெரியுமா? எந்த ஆபத்தையும் நம்ம நேராக வழிக்கு ஆண்டு பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நம்ம வழியை எல்லாத்தையும் ஆயத்து பண்ணி அழகா வைப்பாரு. எல்லா ஆபத்தையும் நீக்கி நமக்கு செம்மையான வழியை ஆண்டு கொடுப்பாரு. சரிங்களா? நம்ம என்ன செய்யறோம்? எந்த நேரத்திலையும் ஆண்டு நோக்கி பார்க்காதபடிக்கு நம்ம சொந்த நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்டேன், குழுன்னு இருக்கேன், எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பலத்துல ஆடிக்கொண்டிருக்கோம். சரிங்களா? ஆண்டு நினைச்சா செஞ்சா நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். படுக்கிறவனுக்கு ஆண்டு விட மனத்திறமை. எல்லாரும் என்ன சொல்றோம்? நம்ம இந்த உலகத்துல மூச்சு விடுற வரைக்கும், கண்ணு திறக்கிற வரைக்கும், நடக்கிற வரைக்கும், கையில வேலை செய்யற வரைக்கும் ஆண்டு நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டு உண்மையா சிறு காலம் நம்ம இருக்க போறோம். என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கு உலகத்துல, நம்மளுக்கு தெரியாம மலேசியாவை ஆண்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்காரு.
சரிங்களா? ஆசீர்வதித்து நம்ம சுகமா வைத்திருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவருக்கு நம்ம வாழணும். மித்த இடத்துல சாதாரண சர்ச்சை கூட என்ன பண்ணிடுவாங்க, அடித்து உடைத்து மண்டையை உடைத்து பாஸ்டரோட மண்டையை உடைத்து சரிங்களா, ஆளுங்களை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தூக்கி வீசி விற்காத போற. ஓ இதெல்லாம் காரணம் பிடிச்சிட்டாங்க, காரணம் பிடிச்சிட்டாங்க. நீங்க நினைக்காதீங்க, சேர்ச்சி நம்ம ரொம்ப நல்லா ஏற்பாடு போட்டு நல்லா ஆராதிக்கணும். நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க ஆராதிக்க கஷ்டமா இருக்கு. சீரியஸ்லி ஐ நோ வை லைக் தட். இவங்க ஆண்டுக்கு வாயில பாடுறது கஷ்டமா இருக்கு. ஆண்டோட தேடத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தேடத்துக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டோட வேலை செஞ்சு கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல பாருங்க, காணாம ஏதோ ஒரு இடத்துல நெய்ச்சி பழக்க போட்டு ஜீப் ஏற்றாங்க. சரிங்களா? என்ன தாய்மாரை உட்கார வச்சுட்டு நான் இந்த இருக்கு சொல்றாங்க சொல்றாங்க. சீரியஸ்லி நடந்த காரியம். நான் கதை காட்டல. ஆனா நம்ம என்ன செய்யணும், உண்மையா நம்ம இருக்க மாட்டாங்க. அவங்க உண்மையா இருக்கும். அவங்களும் ஆளுங்க உண்மையா இருக்கும். யாரு ஏசப்பாவை யாரும் பதில் என்ன செய்யல, இது பண்ணல. ஏசப்பாவை நான் பதில் இருக்கிறேன், ஏசப்பா இல்ல அப்படி சொல்றப்ப அவங்க யாரும் சொல்லல. அவங்க யாரும் சொல்லாதவங்க எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்டு இருக்கு சுட்டு சாப்பிட்டாங்க. ஒரு பெரிய குழியை பார்த்துருக்கீங்க. யாரும் இன்ஸ்டா வச்சு பார்த்துருக்கீங்க. இன்ஸ்டால வாங்க சார் செய்தியில நம்ம செய்தியில வாங்க. நம்ம செய்தியில பலஸ்தீன் மட்டும்தான் வந்துச்சு. வெளியே இந்த காரியம் எதுவுமே வரல. பலஸ்தீன் காரியம் மட்டும் வந்துச்சு. இவங்க எடுத்து பலஸ்தீனோட கூட சரிங்களா, பலஸ்தீனோட கூட சுட்டாட்டி. ஆனா நம்ம உயிரா இருக்கோம். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். எப்பயுமே நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். கிடைக்கிற டைம்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சரிங்களா? முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம்? நம்ம வயசு பையன், என் வயசு பையன் ரொம்ப தவிச்சு, என் வயசு பையன் எல்லா வயசு பையன் என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பு பிடிங்களா உயிராகவே காலியை வச்சு ஏற்றுறாங்க. பிச்சாடுங்க சரிங்களா? பொங்கை பிடிக்கிற பிச்சாடுங்க சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு உலகம். நம்ம மலேசியாவில் இருக்கிறாங்க. எந்தவோ கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு ஊசி குத்துனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் படிச்சு ஆண்டு நம்முடைய ஆசீர்வதிக்காது. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டு நோக்கி நம்ம பார்க்கணும். ஆண்டு கொடுக்க நேரத்தை ஆண்டு கொடுக்கணும். சரிங்களா? ஆண்டு கொடுக்க நேரத்தை ஆண்டு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதான் பாருங்க, நெகேமியா 2:4 போட்டிருக்கு. God will make a way. ஆண்டு உங்களுக்கு பலியை ஆயத்தை பண்ணி வைப்பார். சரிங்களா? அதை போய் பாருங்க, படிங்க. அதை படிங்க. 4வது வசனம் படிங்க. 5ஆம் வசனம். ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தது, அடியேனுக்கு ஒரு சமூகத்தில் தயை கிடைத்ததினால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டி கொள்கிறேன் என்றார். இந்த வாழ்க்கையில பாருங்க, உங்க நெகேமியா வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஒரு வேயை ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவன் என்ன பண்ணாரு, ஆண்டவரை சார்ந்திருந்தாரு. பிரேயர்ல நெகேமியா என்ன பண்ணாரு, ஆண்டவரை சார்ந்திருந்தாரு. சார்ந்திருந்த வசி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்தார். எப்படியோ ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவர் நெகேமியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்தார். பாருங்க, இந்த மாதிரி ஏசியா 42:14 என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, குருடனை என்ன பண்ணுவா, கைட் பண்ணுவா. குருடன் என்ன பண்ணுவார், ஏசியா 42:14 என்ன போட்டிருக்கு, குருடனை கைட் பண்ணுவாரா. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரா, யாருக்கு தெரியாது வழி தெரியாதவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, வழியை ஆயத்தம் பண்ணிருப்பார். சரிங்களா? ஏசியா 42:14 2ஆம் கிளாஸ் படிங்க. சும்மா படிங்க. ஏசியா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வியுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, நம்ம என்ன செய்யறோம், இந்த நேரமும் நம்ம என்ன பண்றோம், வசனம் என்ன பண்றது, நம்ம அப்படியே குருடரா இருக்கோம். பிசாசு நம்ம கண்ணை அப்படியே மூடிக்கொண்டு, நம்ம சிந்தனை மூடிக்கொண்டு, நம்ம மனசை மூடிக்கொண்டு, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு அவன் என்ன பண்றான், அப்படியே நம்மளை என்ன குருடராக்கிறான். குருடருக்கு என்ன தெரியுமா, என்ன செய்ய முடியுமா, செய்ய முடியும். தொட்டாதான் ஃபீல் பண்ணதான் முடியும். ஃபீல் பண்ணனா முடிஞ்சு உலகமே இருக்கிற அவனாலையா. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவரை கைட் பண்ணி அவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்து அவனை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை சொன்ன வச்சு நம்ம ஒன்றும் ஒளியா இருக்கும், ஒன்றும் ஆண்டவர் நம்ம சேர்த்து உட்காந்துருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கலாம், கூட நாய் இங்கே போய் எங்கேயும் மோதி எப்பயும் நம்ம கணக்கு இருக்கும். ஆண்டவர் நம்மளை கைவிடாத தெய்வம். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிடாத தெய்வம். எத்தனையோ வசனம் நீங்க படிக்கலாம், ஆனா வசனத்தை படித்து நம்ம நம்ம
வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம். That's our base. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி நேர்மையா வாழ்க்கையில பாருங்க, அவர் அப்படியே உட்கார்ந்து சரிங்களா ஒன்றும் செய்ய முடியாத நேரத்தில் உட்கார்ந்து ப்ரே பண்றப்ப ஆண்டவர் சார்ந்து இருக்கிறப்ப அவருக்கு என்ன கட்டுது? வலி கட்டுது. சரிங்களா? வலி கட்ட நேம் என்ன பண்ணாரு? அந்த வலியை பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினாரு? ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வந்தார். சரிங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, இப்போ சில பேருக்கு ஒரு வார்த்தை கட்டுது. சரிங்களா? இன்னைக்கு உங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லா சாபத்தையும் எடுத்து போட போறாரு அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஆக்ஷனுக்குள்ள வரணும்னா அந்த காரியத்தை வார்த்தை எல்லாம் வேஸ்ட் தான் ஆகும். சரிங்களா? சோ பாருங்க, நேமியா 2:11 படிக்குமாங்க. 11 என்ன போட்டுருக்கு? நேமியா என்ன பண்றாரு? சில காரியத்தை வந்து அவர் தான் ஆக்ஷனுக்குள்ள வராது. சரிங்களா? ராஜா என்ன பண்றாரு? சில காரியத்தை நேமியாக்கே எடுத்து வாய்க்கப்பட செய்தாரு. எல்லா சூறால இருந்து நீங்க அந்த வசனத்துல படிக்கலாம். சிம்பிளா போறேன், வசனத்தை நீங்க படிக்கலாம். எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்து இப்போ இப்போ சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வார்த்தைகள் கிடைக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? வார்த்தை மட்டும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? we have to inspect the thing. இன்ஸ்பெக்ட் பண்றது காரி ரிசர்வேஷன் இருக்கிறப்ப எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆமாங்களா? செக் பண்றாங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோட வார்த்தையை நான் எப்படி நான் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? ஆராய்ந்து பார்ப்பீங்களா? உங்க வாழ்க்கை ஆராய்ந்து நீங்க என்ன காரியத்தினால ஆண்டவரோட நெருங்க முடியல அப்படி சொல்லிட்டு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். That we call action. Action. சரிங்களா? That we call action. சரிங்களா? இத வாங்கி பாருங்க. நேமியா 2:11-15 வரைக்கும் என்ன போட்டுருக்கு? We must inspect ourselves, our family and take action for receive blessing. சரிங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஏன் ஆசீர்வாதம் தடங்களாவே இருக்கு? ஏன் ஆசீர்வாதம் தடங்களாவே இருக்குன்னு நீங்க வந்து என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நெருங்கணும். சில காரியத்தை வந்து ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வரணும். சரிங்களா? ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் தளர்ந்து போயிருக்கேன், எந்த இடத்துல நான் உங்களை நெருங்கறதுக்கு தடையா இருக்கு, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நேமியாக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு. சரிங்களா? கிடைச்சிருச்சு. அவர் என்ன பண்ணாரு? சில ரிக்வெஸ்ட் ராஜா கிட்ட கேட்க அவர் என்ன பண்ணாரு? அதை எப்படி அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? சில இடத்தை அந்த அந்த வாலை வந்து அவர் என்ன செய்யறாரு? இன்ஸ்பெக்ட் பண்ண போறாரு. என்ன செய்யலாம், என்ன பண்ணணும் அப்படி சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ண போறாரு. இப்போ உங்களுக்கு வார்த்தை கிடைத்திருக்க, சில வார்த்தைகள் கிடைத்திருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல தளர்ந்து போயிருக்கீங்க, ஆண்டோட வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தையில எந்த இடத்துல நீங்க தளர்ந்து போயிருக்கீங்க, ஆண்டுக்குள்ள நெருங்கிறதுக்கு தடையா இருக்கிற காரியம் எது நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? பிளெஸிங்ஸ் நீங்க ரிசீவ் பண்ண முடியும். ஆசீர்வாதத்தை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. நீங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, எதுங்க ஜேம்ஸ் 1:20 என்ன போட்டுருக்கு? நீங்க என்ன செய்யணும்? செயல்படுற ஆளா நீங்க இருக்கணும். சரிங்களா? ஜேம்ஸ் 1:20 நீங்க படிக்க தேவை, நீங்க எழுதிக் கொள்ளுங்க. நீங்க என்ன செய்யணும்னா செயல்களா இருக்கணும், கேட்கணும்னா இருக்கக்கூடாது, செயல்களா இருக்கணும். சரிங்களா? நீங்க கேட்க பாருங்க, ஒரு வேலை உங்களுக்கு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வேலை சொல்றாங்க. சரிங்களா? நீங்க கேட்டு தேவை இருப்பீங்களா? என்ன செய்வாங்க? அந்த ஸ்பாட் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு கிளம்ப அப்படிங்க. வேலை தரமா இல்லை, அவதான் தெரியும். நீங்க வேலை செய்யுங்க. இப்போ ஒரு வேலை உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க செய்யல என்ன ஆகும்? முடிஞ்சு கதை வேலை எடுத்து அவங்க அதே மாதிரிதான். இப்ப நிறைய வசனத்தை நீங்க கேட்டீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு, ஆண்டவர் வந்து மனிதன் மாதிரி கிடையாது, ஆண்டவர் வந்து உங்களை பாதுகாத்துக்குள்ளாரு, உங்க மேல அக்கறையா இருக்காரு. எல்லாம் கேட்டோம். ஆனா வந்து நம்ம அந்த வசனத்தை எடுத்து அப்ளை பண்ணுமா? நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணுமா? நீங்க என்ன பண்ணாரு? எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, எல்லா வார்த்தையும் கிடைத்தது. கிடைச்ச அந்த வால்ஸ் என்ன சொன்னாங்க? வால்ஸ் என்ன தமிழ்ல சொன்னாங்க? செவுல போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணாரு. எந்த இடத்துல என்ன இருக்கு, என்னென்ன குறை இருக்கு. போன கேட அவர் என்ன பண்ணல? அந்த செவுல செய்யல. என்ன பண்ணாரு? போயிட்டு பார்த்து கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நல்லா பயன்படுத்தணுமா? நம்ம மகனியம் கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? உங்க மூச்சு, உங்க உடம்பு, இதெல்லாம் உங்க ஆஸ்தி, உங்களோட என்னது ஆசீர்வாதம் காரியங்கள், எல்லா காரியங்களும் நீங்க ஆண்டவருக்காக பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துமா? அதே
என் வாழ்க்கையில கிடைத்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் அவர் என்ன பண்ணாரு, பயன்படுத்தினாரு. சரிங்களா? வார்த்தை கிடைத்துதா, நீங்க என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். நான் எப்படி, ஏன் நான் எப்படி இருக்கேன், ஆண்டவரே இந்த காரியத்துல நான் என்ன செய்யணும், நெருங்கி ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்தா தான் ஆண்டு சில என்ன சொல்லுவாரு, சில வார்த்தையை ஆண்டு கொடுப்பாரு. எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தணும், எப்படி இந்த என்ன சொல்லுவாங்க, வார்த்தையை கடத்த வார்த்தையை தீர்க்கதரிசனத்தை எப்படி நான் என் வாழ்க்கையில பயன்படுத்தணும், எப்படி என் வாழ்க்கையில அது ஆக்ஷனுக்குள்ள வரும்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? இந்த நேரத்துல பாருங்க என்ன ஆயிடுச்சு, ஆக்ஷனுக்குள்ள வரப்ப என்ன செய்வான், பிசாசு நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கப்ப, சிம்பிளான வார்த்தை. சரிங்களா? ஆக்ஷனுக்குள்ள வரப்ப உங்களுக்கு என்ன வேணும், ஒரு பாதுகாப்பும் ஆசீர்வாதம் பிளஸ் பாதுகாப்பும் உங்களுக்கு வேணும். சேஃப்டி அண்ட் பிளெஸிங். யூ நீட் சேஃப்டி அண்ட் பிளெஸிங். சரிங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு யார் உங்களுக்கு, இப்ப இத்தனை நாள் நம்ம இருக்கோம், இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வளர்ந்துட்டோம், பாதுகாப்பா நம்மளுக்கு யார் இருக்கா, போலீஸ்காரா, அஸ்காரா, இல்ல பொம்மாவா, யார் இருக்கா உங்களுக்கு பாதுகாப்பா? ஆண்டவரே ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கு. சரிங்களா? போலீஸ்காரனும் இல்ல, இல்ல அஸ்காரம் இல்ல, பிரதம இல்ல, எத்த சரணம் இல்ல. சரிங்களா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பாதுகாப்பு. சரிங்களா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பாடு சாப்பிடுறீங்க, அது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு. சரிங்களா? எந்த அழுவும் கிடையாது, எந்த ஜெயிச்சும் கிடையாது, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. சரிங்களா? உங்களுக்கு ஆசீர்வாத காரியம் தான் ஆண்டு செய்த ஆண்டு வழி விட்ட காரியம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவங்களே சொல்லாம உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேர்ந்திருக்காரு. சரிங்களா? எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டு நீங்க நன்றி சொல்லணும். ஆண்டுக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஆண்டு நன்றி சொல்றத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் பாருங்க, நெகேமியா 4:1 நம்ம எடுத்து படிப்போமாங்க. நெகேமியா 4:1 நம்ம எடுத்து படிப்போமாங்க. நெகேமியா 4:1 தமிழ் படிக்க தெரியும் படிங்க, ஒரே ஆள் படிக்காதீங்க. சரிங்களா? வீட்டில் படிக்கலாங்க. 4:1 தெரிஞ்சா படிக்கலாமே. சரிங்களா? தமிழ் தெரிஞ்சு படிங்க. சிறப்பு சின்னாங்க இருக்கும். சரிங்களா? நெகேமியா 4:1 படிப்போமாங்க. நாங்கள் அனந்தத்தை கட்டுகிற செய்தியை சன்பலத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி என்ன பண்ணிட்டான்? கோபப்பட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? கோபமாயிட்டான். என்ன செஞ்சுட்டான்? நீங்க உங்க வாழ்க்கையில பாருங்க, நேர்மையா கட்ட போற, சரிங்களா? அந்த சுவரை கட்ட போறாரு. எதிரிகள் கேட்டக்கையோட என்ன பண்ணிட்டாங்க? கோபப்பட்டாங்க. இப்ப இந்த இடத்துல உங்களோட அன்றாட வாழ்க்கையில யார் உங்களுக்கு எதிரியா இருக்கா? உங்களுக்கு யார் எதிரியா இருக்கா? உங்களுக்கு யார் எதிரியா இருக்கா? யார் எதிரியா இருக்கா? அன்றாட வாழ்க்கையில யார் எதிரியா? ஆண்டு சொல்லிடாதீங்க. அதே யார் அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு எதிரியா இருக்கா? யார் எதிரி சொல்லுங்க. உங்க வாழ்க்கை யார் எதிரியா இருக்கா? அன்றாட வாழ்க்கையில உங்க அன்றாட வாழ்க்கையில பிசாசானவன் எதிரியா இருக்கும். ஏன்னா எப்படி பாருங்க, நெகேமியா ப்ரே பண்ணாரு. என்ன வாட் ஹி டு, அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் வழி ஆயத்தப்படாரு. வழி எதுக்கு ஆயத்தப்படாரு? நல்ல காரியத்துக்கு ஆயத்தப்படாரு, ஆண்டவர் நெருங்கிறதுக்கு ஆயத்தப்படாரு. மூணாவது என்ன ஆயிடுச்சு? பிசாசன் என்ன பண்ணா, எப்படியாச்சும் ஒரு தள்ளி விடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா வகை தேடி கொண்டிருக்காங்க. சரிங்களா? நெகேமியாவுக்கு சம்பத் இருந்தாரு, நம்மளுக்கு யார் இருக்கா? பிசாசானவன் இருக்கா. சரிங்களா? பிசாசானவன் வல்லமே இல்லாதவன் ஒருத்தன். ஏன் அவன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியணும், சில காரியத்தை கொடுக்க முடியுமான காரியத்தை நீங்க போய் தொட்டு நீங்க அப்ளை பண்றீங்க, நீங்க செய்தீங்கன்னா அது ஏசபாவை எப்படி செஞ்சாரு? ஏசபா சீரியஸ் ஏசபா செஞ்சாரு. யா ஒரு பப்ளிக் தண்ணி சொல்லலா, ஒரு கேன் போட அப்படி சொன்னாரா? சொல்ல கிடையாது. ஏசபா சொல்லிக்க முடியாது. பிசாசானவன் சொன்னா நீங்க செய்தீங்க, இதெல்லாம் நீங்க செய்திருக்க முடியும். ரைட்? சரிங்களா? நீங்க என்ன பர்சனா ரைட்டிங் இல்லையா? ஆமே எழுதிருக்கீங்க. சரிங்களா? இந்த வருஷம் பூரா நீங்க புஸ்தகமா இருக்கணும். ஆமே இல்லையா? சரிங்களா? எல்லா உலகப்பரமான காரியங்கள் எடுத்து கொடுங்க. உங்க காரியம் நீங்க முதல்ல இருக்கீங்க. உலகப்பரமான காரியம் முதல்ல எடுத்து கொடுங்க. முதல்ல நீங்க வீடு இருக்கீங்க. நீங்க வீடு இருக்கீங்கன்னா ஆண்டோட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. சீக்கிரம் மனை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியுமா? நோ நோ வே மேன், நோ சாய்ஸ். நீட் டு டை அப் வெரி சூன். சரிங்களா? ஆண்டோட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா என்ன சொல்றது? யாராச்சும் ஒரு சாய் சட்டல யாரும் நான் எழுதி சொல்லுங்க, வர பார்த்து அப்படி சொல்றேன். சரிங்களா? நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன செய்யணும்?
எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? வாய்க்க பண்ண செய்வார். சரிங்களா? யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரே இயேசு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. எல்லாம் ஏக்கோட நல்லா மாறி அப்படியே அரை கண்ணோட இருக்கீங்களா? இங்க இருந்து ஃபுல்லா தெரியுது. தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க. தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் நோக்கி தட்டி. ஆண்டவர் நோக்கி பாருங்க அப்படி சொல்லுங்க. சரிங்களா? சரிங்களா? நல்ல ஒரு சகோதரர். சரிங்களா? இந்த பாருங்க, அவன் எக்ஷனுக்குள்ள வரப்ப பிசாசு என்ன பண்றான்? சர்ப்பத்தை வைத்து நேமியாவை எப்லேஸ் அடிக்கிறான்னு சொல்லிட்டு 1ஆம் வசனம் சொல்றான். சரிங்களா? 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் அதே வசனத்தை 7ஆம் வசனம் போவாங்க. எப்படி அவங்க பக்கத்துல இருக்காங்க பாருங்க. எல்லாம் கட்டி குடிஞ்ச மாதிரி என்ன பண்றான்? திருப்பணிங்க எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லத்தும் தொப்பியாவும் அரேபியாரும் அம்முனியாரும் அஸ்தியாரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகிறாங்க. சரிங்களா? நேமியா வாழ்க்கையில எப்படி சன்பத் இருந்தாங்களோ, தோபியா இருந்தாங்களோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சரிங்களா சில நபர்களை என்ன செய்வான்? பிசாசானவன் வாய்க்கப்பட செய்வான். சரிங்களா? சன்பத்தும் தோபியாவும் பிசாசு கிடையாது. பிசாசானவன் அவங்கள பைக்கு நேமியாவை அழிக்கிறதுக்கு வாங்க தேவைதான். சரிங்களா? பிசாசானவன் சரிங்களா ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டாதபடி அவன் என்ன செய்ய? சன்பத்தையும் தோபியாவையும் என்ன பண்ண பயன்படுத்தலாம். இப்போ உங்க வாழ்க்கையில யாரு சில காரியங்களை சொல்லி பயன்படுத்தலாம் அவங்க விட்டு விலகுது. சரிங்களா? பாஸ்டர் பவுல் சொன்னாரு, டிசைபிள் மீட்டிங் சொன்னாரு, ஒருத்தன் பால் பேசுறானா அவன் பார்த்து நீ உட்காரல. இப்ப சொல்றான் பாருங்க, ஒருத்தன் சொல்றான் பாருங்க, நான் செய்வாங்க இவன் நீ எழுத வச்சுக்கோங்க அவருக்கு கதையை வைக்க. நான் எழுத பத்தி நான் சொல்றேன். எழுத மூணாவது நம்ம பேச கோசி பண்றோம். எழுத ரேம் ஒரு போராடுறோம். நீங்க என்ன செய்யக்கூடாது? திங்ஸ் ஆகிடுது அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. சொன்னீங்களா விசாசனை உங்களை பயன்படுத்தலாம். உங்க 3 பேர்த்தையும் வஞ்சிக்கலாம். சரிங்களா? நீங்க அதுவே பேசுறப்ப அதான் சமைக்கூடாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? விட்டு விலகி. இது நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம். சரிங்களா? டிசைபிள் கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுத்த ஒரு காரியம். நீங்க கோசிப் பண்றியா அவன் கூட நீங்க உட்காராது. எவனாச்சும் யாரை பத்தி எதாவது பேசுறானா அவன் பக்கத்துல நீங்க உட்காராது. அவன் என்ன வழியில போயிட்டா உனக்கு தெரியாது. இவன் என்ன வழியில போயிட்டா உனக்கு தெரியாது. விசாசனை என்ன செய்வான்? கட்சிக்கு சிங்கம் போல நம்ம என்ன செய்ய பக்கம் தேடி கொண்டு இருப்பான் சாப்பிடுறதுக்கு. சரிங்களா? நீங்க நல்லா கொடுத்த காலங்கள் நல்லா கொடுத்து கண்டு இருப்பீங்க. அவங்க அடிக்கிறதுக்கு ரொம்ப பக்கம் தேடி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஆர்டர் கூட நெருக்கமா இருக்கீங்க. கொடுத்து கண்டு சொன்ன காரியங்கள்லாம் உண்டான காரியங்கள் ஆர்டரோட நல்ல செழிப்பா நீங்க இருக்கீங்க. அவன் பிடிக்காது. எவருக்கு நெருங்கிறீங்களோ அவருக்கு கருவி நீங்க என்ன செய்வீங்க? கொடுத்து கண்டு ஆகுங்க. இல்லையா? முடிக்கிறீங்க. தப்பா சொல்லுங்க. இல்ல ஆண்டுகளை எவ்வளவு நெருங்கிடும் அவங்க ஆசுமா ஆவீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட காரியத்தை ஆண்டுடைய முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டுகிட்ட சொல்லணும். ஆண்டு சார்ந்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆண்டு என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வைப்பார். அந்த வழியை எப்படி நீங்க இது பண்ணணும்? ஆண்டு நெருங்கிறப்ப அந்த வழியை நீங்க கண்டுக்க முடியும். இல்லைன்னா கண்டுக்க முடியாது. அதே மாதிரி வழியை கண்டுக்கிறப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சேஃப்டி வேணும். அந்த சேஃப்டி யார் கொடுப்பா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அதே மாதிரி என்ன வசனம் படிப்போங்க? கடைசி வசனம் படிப்போம். என்ன வசனம் படிப்பீங்க? 8ஆம் வசனம். எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். பாருங்க, ஆண்டவர் பாருங்க யார் மூலியமாவும் உங்களுக்கு சேஃப்டி கொடுப்பாரு. சரிங்களா? இந்த நேரத்தில் பாருங்க, இப்ப இந்த சபை என்ன சொல்லுது? சில காரியங்களை நீங்க செய்யாதீங்க, சில காரியங்களை நீங்க போகாதீங்க, சில காரியங்களை இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணீங்கன்னா சாபத்துக்குள்ள போவீங்க, இப்படி பண்ணீங்கன்னா ஆண்டவருக்கு புறமா செய்வீங்க அப்படி சொல்றோம் இல்லையா? ஆண்டோட தேவனோட ஜனங்கள் தான் உங்களுக்கு சேஃப்டி. ஆண்டோட ராஜ்யம் தான் உங்களுக்கு சேஃப்டி. எப்படி நேர்மையாக்கி அவங்களோட ஜனங்களே சேஃப்டியா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளோட சபை தான் உங்களுக்கு சேஃப்டி. நம்மளோட ஆண்டவர் தான் உங்களுக்கு சேஃப்டி. சரிங்களா? முதலாவது நீங்க ஆண்டவர் சார்ந்து இருக்கணும். சரிங்களா? ஆண்டவர் சார்ந்து இருக்கணும். ரெண்டாவது நீங்க ஆண்டவர் சார்ந்து இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு புது வழியை ஆயத்தம் பண்ணி வைப்பாரு. அதே நேரத்தில் நீங்க புது வழியில புது எண்ணெயில நீங்க நடந்து போறப்ப ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுப்பாரு, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? நேர்மையா வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாலோ ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ணாரோ அந்த வழியை ஆண்டவர் உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்கு
சரிங்களா? ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கைய, உங்க செவுறுகளை, உங்க வாழ்க்கையோட செவுறுகளை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க செவுறுகளை கட்ட தயாரா இருக்காரு. சரிங்களா? உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய போறார். அது சிறியவனும் சரி பெரியவனும் சரி, ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களை வைத்து இந்த 10ஆம் ஆண்டு ஏரியால செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. நம்ம தயாரா இருக்குமா? சரிங்களா? நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு சோர்வாவே இருக்கும், ஒண்ணு தூங்கி கொண்டே இருக்கும். என்ன பண்ணிக்கணும்? சரிங்களா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம உற்சாகம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னா, நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வரீங்க, நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் வாய்க்கு ஆண்டவர் நான் உற்சாகமா நான் ஆராதிக்கணும். எல்லாம் சோர்வு எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? நீங்க நல்லா ஹார்ட்கோரா வேலை செய்யறாங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஆனா ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்குங்க. வேலையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குங்க. அதுக்கேற்ற கரெக்டான டைம்ல ஆண்டவர் செம்மையா மாற்றிக்குவாங்க. சரிங்களா? எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்பி அப்படியே ஏற்றுக்கோங்க. அதுல நன்றி செலுத்துவாங்க. எப்படி நேர்மையா வாழ்க்கையில ஆண்டவர் செய்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. சரிங்களா? எத்தனை நம்புறீங்க? ஹalleluya, ஹalleluya. கைகளை தூக்கி ஹalleluya நம்ம சொல்லுவாங்க. ஹalleluya. நன்றி செலுத்துமானவரே. ஸ்ரீகதலா வசிதேவி ஹalleluya. நன்றி செலுத்துமானவரே. உம்மை ஆராதிக்கிறோமானவரே, உம்மை ஆராதிக்கிறோமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. ஹalleluya. நன்றி செலுத்துமானவரே. ஸ்ரீகதலா வசிதேவி ஸ்ரீகதலா வசிதேவி ஹalleluya. நன்றி 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 செலுத்துமானவரே. ஹalleluya. நன்றி. ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ண தேவனா இருக்கார், வழி செய்கிற தேவனா இருக்கார். வாழ்க்கையில வழி செய்கிற தேவனா இருக்கார். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை நம்ம கொடுக்குறோமா? இன்றைக்கு நீங்க முழு மனதோட ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை நீங்க கொடுங்க. சரிங்களா? ஹalleluya. நன்றி செலுத்துமானவரே. ஹalleluya. நன்றி 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 நன்றி. Say bye.
கூடவே இருமாண்டவரே, கூடவே இருமாண்டவரே, நன்றி. கூடவே இருந்தாண்டவரே, எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்கப்பட்டு செய்யுமாண்டவரே. ஸ்ரீதரநாமசேகரேவே. Don't make it zero, don't make it zero. Hallelujah. நன்றி. ஆண்டவரை நோக்கி பாருங்க. சத்தம் போடாம இருக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நாள் நம்ம prayer பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. வாயில திறந்து ஜெபம் பண்ணுவாங்க, சோஸ்திரிக்குவாங்க. ஹalleluya. நன்றி. நோக்கி பார்க்குவாங்க. ஹalleluya. நன்றி. சத்தமான ஸ்ரீகதலோ சேதனா சேதனா
சிந்தனையும் ஆசீர்வாதம் செய்யற பிசினஸ் ஆனவரை அவங்க செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்கப்பட செய்யும். எதிலையும் மாட்டிக்கொள்ளாதவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே யார் யார் ஆண்டவரை போடாமல் இருப்பாங்க ஆண்டவரே அவங்க போடவையும் ஆண்டவரை இயேசப்பா உங்களுக்கு உகந்த காணிக்கை இந்த ஜனங்கள் கொடுத்துட்டாங்க ஆண்டவரை. இந்த காணிக்கையை பழுகை பெருக செய்யும். ஒன்றுமானவரை இந்த காணிக்கை பையானவரை நிறைந்து வழிய நீ ஆசீர்வதியுமானவரை. நிறைந்து வழிய ஆசீர்வதியும். இந்த சர்ச்ச ஃபைனான்ஸ் ஆனவரை ஒப்பு கொடுத்துருமானவரை இயேசப்பா ஒன்றும் சிறிதா இல்லாதவரைக்கு பழுகை பெருக செய்யும். அதுவரை போதும் எல்லாம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அதுவரை நன்றி சொல்றோம். இருக்கிற இடத்துல நம்ம கடைசி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆராதனையானவரே நீ ஆசீர்வதித்து அதற்கு நன்றி. இயேசப்பா பைபிளையான நம்ம கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா எந்த காரியத்திலும் நான் கை வைக்காதபடிக்கு அதோட சிந்தனையை கட் பண்ணுங்க. பைபிளை எல்லா கண்கள் மூடி கையில உயர்த்துங்க. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். சில எல்லாம் ஸ்ட்ரெயிட்டு பைபிளுக்கு ஜெபம் பண்ணுவோம். அதனால பைபிளை சிந்தனையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசப்பா இந்த வீட்டிலும் விசுவாசனானவர்கள் வஞ்சிக்காதபடிக்கு ஒழுங்கப்பூர்வமான காரியங்களை வஞ்சிக்காதபடிக்கு இந்த வீடியோ சென்சரி பைபிளையானவரை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதுவே யார் ஏகாசம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஜெயிச்சு ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இயேசப்பா இவங்களை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. காலேஜஸ் நல்ல அறிவையும் ஞானியும் கொடுப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு நல்ல ஞானியும் அறிவையும் கொடுப்பாங்க. இயேசப்பா இவங்க எங்க போனாலும் வந்தாலும் உங்க நாமம் மையப்படாதது. வாழ்க்கையை மாற்றும், வேலையை மாற்றும், படிப்பை மாற்றும், ஆசீர்வாதத்தை இதோ இந்த நேரத்தில் பெரியவர்கள் வரமாட்டார். பெரியவர்கள் ஆசீர்வாதமானார். இயேசப்பா எல்லா சீக்கியம் எடுத்து போடுங்க. அதுவரை எல்லா துன்பத்தையும் எடுத்து போடுங்க. எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க. இயேசப்பா குடும்பத்தை நினைத்து அதை கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. கருத்தொழிலை நினைத்து கொண்டு அதை கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. எல்லா காரியத்தையும் ஆனவர் நீ சுத்தமாக மாற்றுமானவர், நீ எடுத்து போடுமானவர். ஒரு சந்தோஷ வாழ்க்கை நீங்க தாருங்க. இயேசப்பா எல்லா சீக்கியம் இயேசுவின் நாமத்துல நான் சொல்லிக்கிற ஒரு சுகமாய் சொல்லட்டுமா. எல்லா காரணமாய் போகட்டுமானவர். என்னுடைய வீடு போய் சேரப்போதானவர். இன்னைக்கு ஒரு சுகத்தை எங்க காண செய்யணுமானவர். சாட்சி சொல்லணுமானவர். அதே ஒரு சாட்சியாக வாழ்க்கையை மாற்றும். ஒன்றுமானவர் சிறியோருக்காக வருமானவர். சிறியோரானவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனவர். இந்த சர்ச் நீ கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த சிறிய வயதிலான சர்ச்சுக்கு வந்து கொண்டிருக்காங்க. ஏசப்பா இவங்க சிந்தனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. வளர்ந்து வர காரியங்கள் உங்க நாமத்தை இவங்க அறியணும். அல்லது உங்க வசனத்தை இவங்க அறிந்து அல்லது வளரணுமானவர். எல்லாரும் சிறியோருமானவர். கர்த்தருக்கு கொடுக்கிறாங்க. நீங்க வழியில இருக்காங்க. உங்க பிடித்த பிள்ளையா நீங்க மாற்றுங்க. அதுவே இந்த மத்தமான ஏரியால இந்த சர்ச்சை ஒரு வெளிச்சமான மாற்றுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவரே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சர்ச்சா மாற்றுமானவர். நீ மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி. உங்களுக்கு ஜனங்களை எல்லாத்தையும் ஆண்டவரே சாட்சியா மாற்றும். ஆண்டவரே இன்னொரு மாதிரி வெளியொரு மாதிரி இல்லாத வரைக்கும் இயேசப்பா இந்த சிந்தனையை நீ மாற்றுமானவர். இயேசப்பா ஒரு சுத்த இதயத்தை நீ மாற்றுமானவர். இயேசப்பா உங்களோட கட்டளையை பின்பற்ற ஒரு விசுவாசியா நீ மாற்றுமானவர். ரட்சிக்கப்படாதவங்க கொடுத்து ஆண்டவரே நீங்க இவங்களை சந்தித்து ஆண்டவரே இவங்க ஆண்டவரே உங்களை பார்க்கணும். உங்களோட அன்பை இவங்க ருசிக்கணும். இயேசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து